ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டீமன் கிங் யூடியூப் சேனல். ஸோ இந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேட்டில் த்ரூ தி எவனில் எபிசோட் 198 எபிசோட் பார்க்க போகிறோம். ஸோ இந்த எபிசோட் ஒர்த்து சரியாக இருக்கும். ஸோ லைக் போடாதவங்க லைக் போட்டு வீடியோக்குள்ளே வாங்க. இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே இந்த பேப்பர் இமேஜ் போன எபிசோடில் என்ன நினச்சுன்னு காட்டுறாங்க. 2 டை ஆகியிருக்கோம். கடைசியாக ஃபைனல் பேட்டிலுக்கு வந்திருப்பாங்க. அதில் காட்டுறாங்க. ஸோ இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எக்ஸ்ஏன்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஹுன்மேஷன் பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருப்ப இந்த இடத்துல $10 உங்ககிட்ட நான் பதில வாங்குவேன் அப்படின்ட்டு இதுக்கப்புறம் ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், என்ன அட்டாக் பண்ணு, உன்னோட பவரை பார்க்கறதுக்கு நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், அவனை அட்டாக் பண்ண ஆரம்பித்தான். இவங்க 2 பேருக்குள்ள ஃபைட்டு. ஹீரோ உடனே ஃப்ளேமை பார்த்தீங்கன்னா ஒரு 2 விரல் எடுத்து கண்ணிலே அட்டாக் பண்ணுறது போக அவன் என்ன பண்ணுறான், அவன் கையால் ஹீரோ கழுத்து அட்டாக் பண்ணுறான். ஸோ ஹீரோ இதை புரிஞ்சுக்கிட்டு அவன் அந்த கை மேலே அட்டாக் பண்ணிவிட அவனோட ஃப்ளேம் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா அவன் கையில் பார்த்தீங்கன்னா பட்டுருச்சு. அவன் கையிலே பார்த்தீங்கன்னா எரிய ஆரம்பிச்சிருந்ததில்ல. உண்மையாக சொல்கிறாங்கல்ல. ஸோ இந்த ஃப்ளேம் டிமானிக் லோட்டஸ் ஃப்ளேம்னு கூப்பிட்றதுக்கு தகுதியானதாகும். கண்டிப்பாக இது பவர்ஃபுல்லான ஃப்ளேம் தான் அப்படின்ற விஷயத்தை அவனுமே புரிஞ்சுக்கிறான். ஹீரோ அடுத்த செகண்ட் என்ன பண்ணுறான், அவனோட எல்லோ ஸ்ப்ரிங் கோல்டன் சோல் அட்டாக் அதனால அதை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா உருவம் பயங்கர பெருசாக வந்துக்கிட்டு இருக்கா. அவனும் அந்த சோல் அட்டாக் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்க இந்த பக்கம் உண்மையாக பார்த்தீங்கன்னா 1000 சோல் ஃபார்மேஷன் அப்படின்ற மாதிரி ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி அது குழுக்கிற எக்கச்சக்கமான சோல்ஸ்லேருந்து பவரை பார்த்தீங்கன்னா கேதர் பண்ணி அவனுமே பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாக் பண்ணுறான். ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா 2 அட்டாக் பண்ண கேதர் ஆகி ஒரே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நேருக்கு நேராக மோதிக்கிட்டு இருக்க. பட் என்ன பிரச்சனைனா ஹீரோ தான் இதில் அடி வாங்குறான். அவனோட அந்த பிளட் வாமிட்டே எடுக்கிறான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் சரியான இந்த இடத்துல உண்மையாக கண்டிப்பாக ஹீரோட பவர்ஃபுல்லாக தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே புரியுது. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த பிளட்டை தொடச்சிட்டு பார்த்தீங்கன்னா திரும்பவும் பேட்டில் பார்த்தீங்கன்னா ரெடியாகாமல் இருக்க. இந்த இடத்துல அந்த உண்மையாக சொன்னதில்ல. ஸோ இந்த அட்டாக் கண்டிப்பாக தான். ஆனால் இதை வச்சுலாம் என்ன கொள்ள முடியாத நேரத்தில் இதை விட பவர்ஃபுல் அட்டாக்லாம் $8 இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல ஹீரோ பார்த்தீங்கன்னா அதானா அப்படின்ட்டு ஹீரோ என்ன பண்ணுறான், அவனோட சோல் ஃபார்ம் அவன் பார்த்தீங்கன்னா வெளியே எடுக்க ஆரம்பிக்கிறான் இடத்துல. ஸோ ஹீரோட சோல் ஃபார்ம் பயங்கர பெருசாக வந்துட்டு இருக்கா. அவன் என்ன பண்ணுறான், அவனோட ஃப்ளேமை ரிலீஸ் பண்ணுறான். கிட்டத்தட்ட அந்த ஃப்ளேம் அந்த இடம் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா பயங்கர பெருசாக உருவாக ஆரம்பிக்குது. ஸோ ஹீரோட ஃப்ளேம் அடிச்சு பார்த்து எல்லாம் மிரண்டு போய் பார்த்துக்கிட்டு. ஸோ இவனோட ஃப்ளேம் அடிச்சு இந்த லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வியந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஹீரோ சோல் ஃபார்ம் பார்த்து எடுத்துட்டு கண்ணை திறக்க உள்ளேருந்து கொஞ்சம் அப்படியே நெருப்பாக பார்த்தா எரிஞ்சிட்டு பண்ண வந்துட்டு இருக்கிறதுல உண்மை சொல்லிட்டு என்னோட டிமானிக் லோட்டஸ் ஃப்ளேமை முறையாக இனிமே மேலே பயன்படுத்த போகிறேன், என்னை டிசப்பாயின்ட் பண்ணான்னு இருக்கேன். உண்மை பார்க்கலாம், அது இதை வச்சுட்டு உன்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு இருக்க. ஹீரோக்கு புரியுது. ஸோ இவன் ஏதோ ஒரு ட்ரம் கார்டை வச்சிருக்கான், அதனால தான் இப்படி பேசுகிறான். அப்படி என்னவாகி இருக்கும், இவனுக்கு என்னத்தை மறைக்கிறாங்க, அவனுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க. இந்த தவளை எழுற இவன் எப்படி அந்த டிமானிக் லோட்டஸ் ஃப்ளேம் வந்து தடுக்க போகிறேன்னு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கண்டிப்பாக இந்த ஃப்ளேம் பவர்ஃபுல் தான், ஆனால் அதை வச்சுட்டு அவனை தோக்கடிக்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அவனோட ஃப்ளேமை பார்த்தீங்கன்னா அந்த புத்தா லீவ்ஸ் அந்த பெடல் இருக்கும் பார்த்தீங்களா, அதை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணாமல் கம்பைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதில். ஸோ அதை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான அட்டாக் அடிக்கிறாங்க. இந்த பக்கம் உண்மைஷங்க அதே ஷீல்டு மாதிரி பார்த்தீங்கன்னா அதை தடுத்துக்கிட்டு இருக்கான். ஆனால் உண்மைஷங்க அவனோட சோல்ஸ் எல்லாமே அந்த அட்டாக் தாக்கு பிடிக்காம கொஞ்சமாக அழிஞ்சு வந்துக்கிட்டு இருக்கா. ஸோ இதை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ராகல் அவன் இப்படியே பண்ண தோற்றுருவான், ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோ என்ன பண்ணுறான், அவரோட அந்த ஃபிங்கர் ஃப்ளேம் அட்டாக் அந்த அட்டாக் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுறான். ஸோ ஒட்டுமொத்த அணைச்சி பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் டிப்பில் எடுத்துகிட்டு அவன் ஃப்ளேம் அப்படியே புல்லட் மாதிரி பார்த்தீங்கன்னா அடிக்க ஆரம்பிக்கா. அந்த ஃப்ளேம் அடிச்சு பயங்கர கொடூரமாக போய்கிட்டு இருந்ததுல கிட்டத்தட்ட அந்த இடம் ஃபுல்லாக டிஸ்ட்ராக்ட் ஆனிச்சு. மாஸ்டரும் அந்த ஹிட் அவன் மேலே பட்டுருச்சுன்னு சொல்கிறாரு. இது முடிஞ்சான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோ காமக்கா அந்த இடத்துல எக்கச்சக்க ஃப்ளேம் சுற்றிட்டு இருக்கு. இந்த எல்டரா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அவனை கொல்ல அதுன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துல நெக்ஸ்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா அவனை அட்டாக் பண்ண போன ஃப்ளேம் எதுவுமே அவனை அட்டாக் பண்ணல, அவனை சுற்றிக்கிட்டு இருக்கு. அவனை பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளேம் அவனுக்குள்ள அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த ஃப்ளேம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குன்னு இருக்கா. இந்த இடத்துல ஹீரோ யோசிக்கிறான். ஸோ இவனோட பையன் ஒருத்தரமா அவங்க ஒட்டுமொழி சேம் இதே எனர்ஜி தான் வரும், ஃப்ளேம்ஸ் எப்படி ஒன்று அப்சர்வ் பண்ண அப்படின்னு கேட்டிருக்கேன். ஸோ இதை பார்த்தோம் ஃப்ராகல் அந்த ட்ரெஷரை பார்த்தீங்கன்னா கிளான் மாஸ்டர் போய் இவங்கிட்ட கொடுத்துருக்காரு அப்படின்னு யோசிச்சுட்டு இது உனக்கு தெரியும் தானு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோ என்ன வச்சுருக்கான், இந்த ஃப்ளேமை எப்படி இவனால் கண்டப்படுது, இதை விட பவர்ஃபுல்லான ஃப்ளேம் ஏதோ இவன்கிட்ட இருக்க வாய்ப்பு இருக்குது, இதை விட பவர்ஃபுல்லான ஃப்ளேம்னா இந்த ஃப்ளேம் எல்லாத்தையுமே டிவோர் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளட் டாக்ஸை யோசிச்சுக்கிட்டு இருக்க. இதோட பவர்ஃபுல்னா ரேங்க் 2 டிவோரிங் ஃப்ளேம். அந்த ஃப்ளேம் எப்படி இவங்க யோசிச்சுருக்கா. அவனும் பார்த்தா அந்த டிவோரிங் ரேங்க் 2 ஃப்ளேமை கையில் எடுத்து வச்சுட்டு இருக்க. இதை பார்த்த நம்ம மாஸ்டரோ இதுக்கு வாய்ப்பே இல்லையே, ஹிஸ்ட்ரியிலேயே இந்த ரேங்க் 2 ஃப்ளேம்
வந்ததுக்கான எந்த அறிகுறியுமே இல்லை. அப்படி எப்படி இவன் கையில் இருக்கும், இது எப்படி சாத்தியம் அப்படின்ற மாஸ்டர் தான் சரியான குழப்பத்தில் இருக்கிறார். எப்படி இந்த ரேங்க் 2 ஃப்ளேம் கிடைச்சது. ஸோ இந்த சொல்லிட்டு இருக்காங்க, இந்த ஃப்ளேமோட உதவியாளர் எல்லாத்தையுமே டிவோட் பண்ண முடியும், இதனோட பவர் எல்லாத்தையுமே அதுக்குள்ள வந்து அழிச்சு அப்சர்வ் பண்ணக்கூடியது சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த ஃப்ளேமை யூஸ் பண்ண இருக்கு. அது என்ன பண்ணுது, வானத்தில் பார்த்தீங்கன்னா பறக்க ஆரம்பிக்கிறதுல உன்னால எதுவுமே பண்ண முடியாது சியோயா, நீ கண்டிப்பா இந்த இடத்துல சாக போற, ஒட்டுமொத்த கிளானி அழிக்கிறண்டான்ட்டு அவனு சொல்லிக்கிட்டு இருக்க. வானத்தில் பறந்து போன ஃப்ளேமை பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வந்து மேகங்களை பார்த்தீங்கன்னா இழுத்து அந்த இடத்துல பெரிய டொமைன் மாதிரி பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ண ஆரம்பிக்கிற இடத்துல. ஸோ அதுக்கு நட்டுவில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஃப்ளேமோட உருவம் பார்த்தீங்கன்னா ஒரு டீமானிக் ஃபேஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா வெளியே தெரிய ஆரம்பிக்குது. ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா சுத்திக்கிற எல்லா எனர்ஜியும் பார்த்தீங்கன்னா வந்து அதுக்குள்ளே இழுக்க ஆரம்பிக்குது, அழிக்க ஆரம்பிக்குது இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல உண்மையை கத்திக்கிட்டு இருக்க, அவனை கம்ப்ளீட்டாக அழி ஃப்ளேம் அப்படின்னு மாதிரி கத்திக்கிட்டு இருக்க. அது என்ன பண்ணுது, ஹீரோ சுற்றி ஒரு பயங்கரமான டொமைனை பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ண ஆரம்பிக்குது இடத்துல. ஸோ இந்த டொமைனுக்கு ஒரு எல்லா எனர்ஜியும் பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணுது. ஹீரோ ஒட்டம்புல ஃப்ளேம் மொத்த கூட எல்லாத்தையுமே பார்த்து உருவிட்டு இருக்கு, அவனோட எனர்ஜி எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிருக்கு. இது என்ன எனர்ஜி இந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணுது, இப்படியே பண்ணி செட் ஆகுது. நான் கண்டிப்பாக ஏதாவது டிஃபென்சிவ் டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஆகிட்டு ஹீரோ வெப்பனை வச்சு பார்த்தீங்கன்னா வந்து டிஃபெண்ட் பண்ணுறதா பார்த்தீங்கன்னா வந்து ரூலர் டெக்னிக்கை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் இருந்தாலும் அந்த டெக்னிக்கில் இருக்கிற எனர்ஜியுமே அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறது. ஸோ இப்படியே போனால் செட் ஆகுது. அவனுக்கு ஹில்லோ ஸ்ப்ரிங் பிளாம் அந்த கை அட்டாக் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண இருக்கு. அதுதான் அந்த டெக்னிக், அதுவுமே வந்து ஒரு எனர்ஜியால் கிரியேட் பண்ண வந்து டெக்னிக் தானே, அதையுமே பார்த்தீங்கன்னா வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்குது அந்த ஃப்ளேம். ஸோ அதுக்கு ஹீரோட்ட வந்து புரியுது, இந்த இடத்துல எந்த எனர்ஜி நான் யூஸ் பண்ணாலும் இது வந்து அப்சர்வ் பண்ணுறது, இப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒன்றுமே வந்து புரியாமல் பார்த்தீங்கன்னா வந்து இருக்கு அந்த இடத்துல. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா குழப்பத்தில் இருக்க. மாஸ்டர் சொல்கிறதுல ஹீரோவோட ஆரா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வீக் ஆகுது, என்ன நடக்குது, அவன் தோற்றுவானு யோசிச்சுட்டு இருக்க. உண்மைஷங்கும் அவன் கண்டிப்பாக அந்த இடத்துல இறந்துடும் அப்படின்ட்டு இருக்க. ஸோ ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரிஜினலாக புரியுது, இது வந்து ரேங்க் 2 ஃப்ளேம் டிவோரிங் ஃப்ளேம் கிடையாது. பிகாஸ் அதுவாக இருந்தால் இந்நேரம் மொத்தமாக அடிச்சிருக்கும். அதனோட சப்ஃப்ளேம்னா ஒன்றும் இல்லை, ஒரு மெயினான ஃப்ளேமுக்கு அதே மாதிரியான கிளை ஃப்ளேம் ஒன்று இருக்கும், ஆனால் அது வந்து வீக்காக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கெனான் காலேஜுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ வந்து அந்த கலர்லெஸ் ஃப்ளேம் ஃபாலன் ஹார்ட் ஃப்ளேம் எடுத்திருப்பான். பட் அந்த இடத்துல ஒரு எனர்ஜி சோர்ஸ் வேணும்ன்ட்டு இவன் என்ன பண்ணுவான், அதே மாதிரியான ஒரு ஃப்ளேம் வந்து ஹீரோக்கு வந்து கிடைச்சிருக்கும் அண்டர் கிரவுண்டில். அது வந்து ஸ்டோன் ஹார்ட்டட் ஃப்ளேம், அதை பார்த்தீங்கன்னா எனர்ஜி சோர்ஸ் கொடுப்பான். ஸோ அதே மாதிரி ரேங்க் 2 டிவோரிங் ஃப்ளேமுக்கான சப் ஃப்ளேம் தான் இந்த இடத்துல அப்பியர் ஆகி இருக்கிறது. பட் இருந்தாலும் இந்த ஃப்ளேம் ஸ்ட்ராங்காக இருக்கு அப்படின்னு ஹீரோ நினைச்சிட்டு இருக்க. இப்போ என்ன ஆகுதுன்னா வந்து ஹீரோட எனர்ஜி அப்சர்வ் பண்ணதுனால ஹீரோ ஒட்டம்புக்குள்ள இருக்கிற அந்த கோர் ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா வந்து வெளியே வர ஆரம்பிக்கிறது. ஸோ இந்த இடத்துல வந்து ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளேம் இருந்து நம்ம ஈவா ஏன்டா அவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, இப்போதான் தூங்கி எந்திரிக்கிறாங்க விஷயத்தில். அவனை எந்திரிச்சு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொட்டாயெல்லாம் விட்டு என்ன நடக்குதுன்னு சுதாரிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா அந்த இடத்துல. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து அவனை பார்த்த ஷாக் இடத்துல, ஈவா தயவு செஞ்சு அங்கே போகாது, அது வந்து டிவோரிங் ரேங்க் 2 ஃப்ளேம், அது ஒன்று அழிச்சிரும், என்கிட்ட வந்துரு அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கா. இதை பார்த்தோன்னே ஈவா அப்படின்ட்டு இந்த மாதிரி சொல்ற, அப்படிலாம் கிடையாது, அவனாலாம் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கையாட்டி இல்லைன்ற மாதிரி கையாட்டுவோம் அந்த இடத்துல. ஸோ இவனை வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈவா சொல்லுவோம் அந்த இடத்துல. ஸோ ஹீரோக்கு இது கேட்டவொடனே சரி ஓகே இவனால் முடியும் நான் நம்புறேன் அப்படின்னு இருக்கேன். ஸோ ஈவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீவாவும் பார்த்தீங்கன்னா திரும்ப ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலி ஹீவாவோட இன்டென்ட் அவனை வந்து அழிக்கிறது கிடையாது, அவனை சாப்பிட்றதுங்கிறது எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது. ஸோ ஈவா உடனே வந்து உற்சாகத்தில் பார்த்தா எக்கச்சக்க குட்டி ஈவாவாக மாறி அதே மாதிரி நிறைய க்ளோன்ஸ் உருவாக்கி அவன் உடனே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த டொமைனுக்குள்ள பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிக்கிறான். ஹீரோவும் ஈவா என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு வச்சு ஹீரோ புரியாமல் பார்த்துக்கிட்டு இருக்க. இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா திடீர்னு அந்த இடத்துல ஏதோ ரியாக்ட் ஆகுது, சுத்திகளெல்லாம் ஷாக் ஆக அவ்வளோ பெரிய டொமைன் கொஞ்சமாக விரிசல் விட்டு அதுக்குள்ளே இருந்து பார்த்தீங்கன்னா வந்து டீமானிக் லோட்டஸ் ஃப்ளேம் கோர் பார்த்தீங்கன்னா உருவாகுது. அதாவது அதனோட வடிவம், அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஈவா வந்து இருக்கா. ஸோ இது என்ன அர்த்தம் அப்படின்னா அவனோட சோர்ஸில் அவனோட ஸ்பிரிட் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இப்போ வந்து வெளியே தெரியுது. இது ஒரு ஃப்ளேமிங் ஸ்பிரிட்டா அப்படின்ட்டு எல்லாருமே ஆகுது. ஈவன் நம்ம மாஸ்டர் உண்மைஷங்களாம் எப்படி அந்த பையன் வந்து இந்த ஃப்ளேம்குள்ள அதுக்குள்ளே ஒரு ஸ்பிரிட்டை வந்து எடுத்துகிட்டு வந்தான். அந்த ஸ்பிரிட்டும் எவ்வாறு பண்ண டாப் டயர் ஸ்பிரிட் மாதிரி என்ன நடக்குது எப்படி சாத்தின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்த்தா அந்த டிவோரிங் ஃப்ளேமோ ஐயோ சாமியை விட்டுருக்கன்ட்டு ஆரம்பி பார்த்துருக்கேன். ஈவா கண்ணுலையோ அந்த சாப்பிட்டே அவனுன்ற கொலை வெறியோடு சுற்றிக்கிட்டு இருக்கான் நம்ம ஈவா. அந்த ஃப்ளேமை பார்த்தீங்கன்னா அது நோட் பண்ணி என்னை விட்டுருக்குன்னு ஓடிக்கிட்டு ஈவாவை விடலையே துரத்தி பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளேமை சாப்பிட ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அந்த ஃப்ளேம் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் உண்மைஷங்க குறுக்க வரான் பார்க்க ஈவாவோட ப்ரெசன்ஸை பார்த்ததுக்கு அவ்வளோ மிரண்டு பார்த்துட்டு இருக்கா. இந்த மாதிரி டிவோரிங் ஃப்ளேம் என்கிட்ட வந்துட்டு கத்திக்கிட்டு இருக்க. உடனே ஹீரோ உன்னோட ஆப்ரன் நான் தாண்டா, அந்த ஃப்ளேம் ரெண்டு சண்டை போட்டு வாடா என் சண்டை போடணும், இவனு 2 பேரும் சண்டை போடாம ஈவா விடவே இல்லையா. கொஞ்சமாக ஈவா வந்து அந்த ஃப்ளேமை கடிச்சு தின்னுக்கிட்டு இருக்கான், ஸ்டாப் போட்டு உறிஞ்சிக்கிட்டு இருக்கான். ஸோ இப்படியே போகிற பக்கம் கிடைக்கிற ஃப்ளேம் எல்லாத்தையும் பற்றி அந்த சோர்ஸ் எல்லாத்தையும்
எல்லாத்தையும் உறிஞ்சிக்கிட்டு இருக்க. அது கொஞ்சம் மிச்சம் ஆகிட்டு இருக்கு. ஒரு கடத்தில் ஹீரோவும் ஓரளவுக்கு ஓகேன்ற மாதிரி இருக்க. திரும்பி பார்க்க இந்த இடத்துல உண்மைஷங்க நம்ம ஹீரோவை வந்து அடிச்சு தூரமாக தூக்கி அடிச்சிடறான். இதை பார்த்து இவன் டென்ஷன் இருக்க. உண்மைஷங்க உன்னை கொல்றனா அட்டாக் பண்ண வர உடனே ஈவா அப்படின்ட்டு ஈவா பின்னாடி வந்துட்டு அவன் கையை வச்சு ஒரு அடிப்பா பாருங்க. அடி சட்டிக்கு பார்த்தீங்கன்னா உண்மைஷங்களை திருச்சிக்கிட்டு பார்த்தீங்கன்னா தூரம் தூக்கி அடிக்கப்படுற இடத்துல உடனே வந்து நம்ம ஹீரோவும் ஈவா ரெடியா இருக்குங்க ஈவா ஈவா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே பார்த்தீங்கன்னா அந்த சுப்ரீம் ஆங்கிரி புத்தால் டிமானிக் லோட்டஸ் அதை பார்த்தீங்கன்னா வந்து உருவாக்கி நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்கும். இன்ஸ்டன்டா ஹீரோ உடனே பார்த்தீங்கன்னா தூக்கி அடிக்க ஆரம்பிக்க. உண்மைஷங்க வந்து அடிவானா அவனுக்கு ரியாக்ட் பண்ண டைமுக்கு நட்டுவில் இந்த அட்டாக் வர அடைச்சா அப்படின்ட்டு அவனுக்கு கத்திக்கிட்டு இருக்க. அந்த பிளாஸ்ட் பயங்கர கொடூரமா போயிட்டு இருக்கு. உடனே ஈவா அப்படின்னு சொல்லவும் கிட்டத்தட்ட ஹீவா ஆங்கிரி பர்த்தா லோட்டஸ் மழையே உருவாக்கிடுவாங்க. எக்காச்சக்கமான எக்ஸ்ப்ளோசிங் பாம்ஸ் வந்து பல பாமை ஒன்றா உருவாக்கி அந்த இடத்துல பார்த்தா வந்து நம்ம ஹீரோவை வந்து அவன் பக்கம் அமுச்சு விட்டுட்டு மழை மாதிரி பார்த்தீங்கன்னா வெடிக்க ஆரம்பிக்கிற. கிட்டத்தட்ட அந்த பிளாஸ்டோட நினச்சி ரொம்ப கொடூரமாக அவெல்லாம் வழியில் கத்த ஆரம்பிக்கிறான். ஸோ இந்த இம்பாக்ட் பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிற எல்லாருக்குமே தெரியும் என்ன வகையான அட்டாக்னு மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ என்னடா அந்த அட்டாக் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து அவன் உயிரோடு இருக்கானான்னு பார்த்துட்டு இருக்கேன். அவ்வளோ அடிவானும் கடைசியில் வந்து உயிரோடு தான் இருக்கான். ஹீரோ வந்து பேச ஆரம்பிப்பான். உண்மைஷங் நீ தோத்துட்ட, இது எல்லாமே முடிஞ்சு சொல்லிருக்கான். இந்த தான் சொல்லிருக்கான் நீ வந்து லக்கிலி நீ வந்து ஜெயிச்சுட்டே. ஆனால் இது வந்து ஒரு விஷயம் மறந்துடுறது. உங்கள் அப்பன் அவன் இன்னும் வந்து எங்கள் கிட்ட தான் இருக்கான். நான் இங்கேருந்து போனதுக்கப்புறம் உங்கள் அப்பனுக்கு என்ன பண்ண போகிறேன்னு பாராட்டிருக்கேன். ஹீரோக்கு இதை கேட்டு வந்து சரியான டென்ஷன் ஆகிடுந்ததுல உடனே ஹீரோ அப்புறம் இவனை இப்போ விட்டா கொல்ல முடியாது. ஹீரோ அவனை கொல்றதுக்கு பார்த்தா அவன் ரெடி ஆகிட்டு அவங்ககிட்ட போய்டும். அவனோட முகத்தை பிடிச்சி அவனை கொல்றது ரெடியாக இருக்குது. இதை பார்க்குற இந்த எல்டரும் வந்து உண்மைவும் இல்லை நீ அப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணாதுன்ட்டு அவனுக்கு கத்திக்கிட்டு வந்து வர இருக்கான். அந்த எல்டர் பார்த்து அட்டாக் பண்ண வர நம்ம பில் எல்டர் சும்மா இருப்பார். அவரு பார்த்தோம் தடுக்க வந்துடுறாரு. ஸோ இந்த அட்டாக் என்னதான் அவர் தடுத்தாலும் அந்த எல்டர் வந்து ஹீரோட முதுகுல வச்சு அட்டாக் பண்ணுறான். அது அட்டாக்காக ஒரு கர்ஸா இல்லை ஒரு ஃபார்மேஷனான்னு தெரியல. பட் ஹீரோ வந்து அதை படுறான். ஸோ இந்த இடத்துல வந்து அஃபீஷியலாக இதை வந்து பின்னாடி வந்து ஏதோ பெரும் பிரச்சனை காட்டுவாங்க. ஸோ ஆக மொத்தம் ஹீரோவோட முதுகுல ஒரு அட்டாக் பண்ணுறது நோட் பண்ணிச்சு. கண்டிப்பாக இது வந்து பின்னாடி வந்து அப்பியர் ஆகும். ஸோ ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேமேஜ் வந்து ஆகுது. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ மேனேஜ் பண்ணி உனக்கு ஒன்றே அவனோட சொல்லிட்டு அவனோட டேரெக்டாக அவனோட ஃப்ரேமை வந்து வச்சு எரிக்க ஆரம்பிக்கிறான். அவனோட உடம்பு ஃபுல்லாக அப்படி நொறுங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒட்டை ஆரம்பிச்சிட்டு அவனும் வலியில் குடும்ப கத்திக்கிட்டு இருக்கான். அவன் உடம்பு அப்படியே அழிஞ்சு அவன் சோல் அப்படியே எனர்ஜியாக போக ஆரம்பிக்கிறதுல. ஸோ இந்த எல்டர் என்ன பண்ணுறான் அவனை காப்பாற்றணுன்ட்டு அந்த ஒட்டஞ்ச சோல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அழிஞ்சு போன சோல் கொஞ்சமாக எனர்ஜி போயிட்டு இருக்கே. அவன் என்ன பண்ணுறான் வந்து அந்த சோலை வந்து அப்சர்வ் பண்ணியாவது இவனை வந்து காப்பாற்ற வந்து வழி இருக்காரு பார்க்கணுன்ட்டு அந்த சோலை எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா வந்து அவனுக்குள்ள வந்து அப்சர்வ் பண்ணுறான். அப்சர்வ் பண்ணிட்டு ஹீரோட சொல்லிட்டு வந்ததுல சியோயா நான் இதை நோட் பண்ணிக்கிறேன், இதுக்கு 100 மடங்கு அவனுக்கு கிடைக்கண்டா சொல்லிட்டு அவனு போயிட்டு இருக்க. இந்த பக்கம் சோலா பர்சன் ஓகே பேட்டில் தோத்துருந்து அவனுக்கு எல்லாமே ஜூட்டுறாங்க. இந்த பக்கம் ஹீரோ அட்டாச்சா அன்ஃபார்ச்சுனேட்லி அவன் ஒட்டம் பழிச்சான், ஆனால் அவனோட சோலை அழிக்க முடியலையே அப்படின்ட்டு ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல டென்ஷனில் வந்து இருக்கான். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம பில் எழுற சொல்லுவார், அந்த கோழங்க ஓடிட்டானுங்க விடு பார்த்துக்கலாம் அடுத்த டைம் சிக்காமல் போகணும்னு சொல்லியிருக்கேன். அவர் யோசிக்கிற இடத்துல நான் என்னோட பாஸ்டில் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல சோல் ஆஃபால் வந்து இந்த ஒருத்தன் சப்ரஸ் பண்ணி இந்த அளவுக்கு பண்ணுவான்னு. ஆனால் ஃபைனலி எக்ஸியோ கிளான்லேருந்து ஒருத்தன் மாவீரன் அதை வந்து பண்ணிட்டான். சோல் ஆஃபால் உங்கள் அழிவு ஆரம்பம்ன்றிருக்கு. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டில் முடிஞ்சவொடனே சுற்றிக்கிற எல்லா மக்களுக்கும் தெரியுது இதுக்கப்புறம் இந்த சென்ட்ரல் பிளைன்ஸில் வந்து ஆட்சி பண்ண போகிறது வந்து ஸோ ஸ்கை மேன்ஷன் அலைன்ஸ் ஹீரோட டியான்ஃபோ அலைன்ஸ் தான் பண்ண போகுதுன்ற விஷயம் வந்து எல்லாருக்குமே புரியுது. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து டியான்ஃபோ அலைன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து வாழ்த்துக்களை சொல்லி அவங்களுக்கான மரியாதை வந்து சொல்கிறாங்க. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து ஃபைனலாக வந்து இது வந்து முடிஞ்சு அப்படின்ட்டு இந்த பக்கம் திரும்பி பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ வந்து பார்க்கறதுனா. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோக்கு மரியாதை செலுத்துறதோட இந்த சீன் ஹீரோ ப்ரௌடாக நினைக்கிறதோட இதோட முடியுது. ஸோ அந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், நீங்கள் வந்து சாட்டிஸ்ஃபையாக ஃபீல் பண்ணியிருப்பீங்கிறத நான் வந்து நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்ற கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருப்பாங்க. அடுத்த எபிசோடும் நல்லா தான் இருக்கும். பட் இன்னும் ஒரு அந்த அடுத்த நெக்ஸ்ட் ஃப்ரைடே வந்து நம்ம மெடுசா வெளியே வருவாங்க. பட் ஃபுல்லாக வரமாட்டாங்க, பேட்டில் பண்ணது காட்ட மாட்டாங்க. பட் இருந்தாலும் ஓகேவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போவே போட்டுடலாமா பிடிஎஸ் அடுத்த எபிசோடு, இல்லை வந்து அடுத்த வாரம் வெயிட் பண்ணி போடலாம் ப்ரோ, அது வந்ததுக்கப்புறம் 2 எபிசோடாக போடு ப்ரோ, பார்த்தா நல்லா இருக்கும் ப்ரோ அப்படின்னு சொல்கிறீங்களா? அந்த கமெண்ட்ஸை கொடுத்துருப்போங்க. அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து ஷாலோ ஸ்டார் டேல்ஸ் ஆஃப் டிமன் கார்ட்ஸ் நிறைய பேர் கேட்குறீங்க, எனக்கு வந்து புரியுது. பட் வந்து நம்ம வந்து த்ரோன் ஆஃப் சீல் வந்து இன்னும் கொஞ்சம் எபிசோட்ஸ் தான் இருக்குது. அதிகபட்சம் இன்னும் ஒரு 10 எபிசோடு கூட இருக்காது. அதை முடிச்ச அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லி ஒரு பெரிய அனிமியை வந்து நம்ம முடித்த மாதிரி ஆகிடும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நான் வந்து த்ரோன் ஆஃப் சீலை வந்து இதுக்கப்புறம் போட ஆரம்பிக்கிறேன். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிஎஸ் அடுத்த எபிசோட் வேணும்னா வந்து அடுத்த எபிசோட் போட்டுவிட்டு த்ரோன் ஆஃப் சீல் போட ஆரம்பிக்கிறேன். த்ரோன் ஆஃப் சீல் முடிச்சுட்டு
ஷாலோ ஸ்டார் போகும், அதுக்கப்புறம் தான் வந்து டேல்ஸ் ஆஃப் டிவினிட்டி கார்ட்ஸ் நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு பக்கம் ஷாலோ ஸ்டாரும் பார்த்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா வந்து போய்கிட்டு இருக்கு, நம்ம லூஃபைங்கெலாம் அடி நொறுக்கிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து டேல்ஸ் ஆஃப் டீமன் கார்ட்ஸும் வந்து நல்லா போயிட்டுருக்கு. பார்க்கலாம், முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரம் முடிக்கிறேன். நீங்களும் உங்கள் சைட்லேருந்து லைக்ஸை கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுறதை பார்க்க நான் எல்லா கமெண்ட்ஸையும் பார்க்குறேன். இருந்தால் தான் வந்து கமெண்ட்டுக்கு வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சில கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம ஏதாவது ஒரு லைவ் செஷன் கண்டக்ட் பண்ணலாம் பிளான் பண்ணியிருக்கேன். லைவில் உங்ககிட்ட ஏதாவது நீங்கள் கேட்கணும் பேசணும்னு வச்சுன்னா தாராளமாக வந்து பேசலாம். ஸோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் மட்டும் நீங்கள் பண்ணுற கமெண்ட் தான் எனக்கு மோட்டிவேஷனு. தேங்க்யூ காஸ், பாய்.